காலம் பூராவும் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் கிடக்குறேன், ஆண்டவன் கண்ணை திறந்தே பார்க்க மாட்டாங்கிறான், இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் புலம்புறது நம்ம பார்க்க முடியுது. நம்ம எல்லாருமே ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்காத வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அது என்ன அப்படி அடிப்படை கட்டமைப்பு? ஒரு வீடுன்னா முதல்ல அந்த வீட்டுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். எந்த நேரமும் சதா சண்டை சச்சரவு இருக்குதுன்னா அந்த வீட்டுல கேது பகவானுடைய சஞ்சாரம் அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். பெரிய வீடோ அல்லது சின்ன வீடோ இருக்கிற வீட்டை சுத்தமா வச்சுக்கிடணும். வீட்டுக்கு கீத்து போட கூட வழி இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க கூடாது. அடுத்தவங்களை பார்த்து நாம பொறாமப்படக்கூடாது. வீட்டுல சாமி படங்களை அதிகமா வச்சிருக்காம தொடச்சி அந்த படங்களை தொடச்சி சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விளக்கேத்தி சாம்பிராணி போட்டு வழிபடணும். அதே மாதிரி மெயின் கதவு நிலைக்கும் பொட்டு வச்சு சாம்பிராணி போடுங்க. பெண்கள் தலைவீரி கோலமா இருக்கக்கூடாது. கையில வளையல்கள் கண்டிப்பா போட்டிருக்கணும். அப்புறம் சந்தோஷமா இருக்கணும். துணிகளை வீட்டுல கந்தல் கோலமா போடாம அதை அடுக்கி வச்சிருக்கணும். வீடு எப்பவும் வெளிச்சமா இருக்கணும். வீட்டுல பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதுகளை வாங்கி மஞ்சள் துணிகளை மடிச்சு அதை சாமி படத்துக்கிட்ட வைங்க. காலையில வீட்டு வாசல தண்ணி தெளிச்சு கோலம் போடுங்க. அப்புறம் பாருங்க, வளர்ச்சி உங்களுக்கே தெரியும். நன்றி.